நான் எங்கள் தாத்தா பாட்டி மூதாதையர்கள் படம் அவனை வச்சுருக்கிறேன், அது பெரிய சுபிட்செல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துறது நல்லது. இது கொஞ்சம் மக்கள் வந்து மனசில் வச்சுக்கணும். அவங்கள வச்சா தான் எனக்கு நிறைவான பலன் கொடுப்பாரு அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. அது தவிர்த்தது நல்லது. இவங்க நடமாட்டமும் அதோடு சேர்ந்த விஷயந்தான். அதில் வெள்ளை பல்லியை பார்த்தீங்கன்னா உண்மையிலே மனசார வணங்குங்க. அப்படி ஒரு வீட்டில் சப்போஸ் உங்களுக்கு பல்லிகள் தொந்தரவு அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற விஷயங்களேன், உண்மையிலே பல்லி நல்லது. தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது, என்ன படம் தெரியலன்னா அதுக்காக தயவு செஞ்சு கெமிக்கலே மற்றதே பயன்படுத்தாதீங்க. காஞ்சிபுரத்தில் ஒரு கோயில் இருக்குது, பல்லிக்குன்னு ஒரு பெருமை ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தாராளமாக அந்த பல்லி அவர் போய் பார்த்துட்டு, ஐயா எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, அதிகமாக நடமாட்டம் வேணாம் ஐயா, குறைஞ்ச அளவுக்கு இருந்தால் போதும், தொந்தரவு கொடுக்காம இருங்கன்னு சொல்லிட்டு மானசீகமாக நீங்கள் போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் அது அனுபவ உண்மை, உங்கள் வீட்டில் என்னோடய தாக்கங்களை குறைஞ்சி எந்த தேவையோ அந்தளவுக்கு இருக்கும். அதுக்குன்னு தனி கோயில் உண்டு, தனி அமைப்பு உண்டு, காஞ்சிபுரத்தில் இருக்குது. அவசியம் பயன்படுத்துங்க. அது அது வேறு ஒரு தத்துவத்தை குறிக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். 2 கூடுதலான பலன்கள் அது மூலிமா கிடைக்கும். இப்போ பாருங்கள்.